ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு another நியூ வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா டெட்பூல் அண்ட் வூல்வரின் ஸ்பாய்லர் ஃப்ரீ ரிவ்யூ. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லர் இல்லாமல் தான் பேச பார்ப்பேன். ஆனால் இந்த படத்தில் எதை பேசினாலும் ஸ்பாய்லர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் அலர்ட்டாகவே இருந்துக்கோங்க. ஏன்னா எனக்கே தெரியாமல் ஸ்பாய்லர் வந்துடுவோம். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ ஓவராக பேசாமல் நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோவில் போயிடலாம். இந்த படத்தை பற்றி சிம்பிளாக ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லணும், படம் ஒர்த்து. என்ன தான் அங்கங்கே பிசுறு தட்டினாலும் அதை ரைட் ஆனால்ஸ், அதாவது டெட்பூல் வந்து பார்த்திங்கன்னா சும்மா அழகாக கொண்டு போயிருப்பார். ஆனால் கொஞ்சம் ஓவராக பேச மாதிரி இருக்குது. என்னடா நான் கதையை சொல்லாமல் லோட்லோட்டன் பேசிக்கிட்டே இருக்கான்ற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாரையுமே வந்து பார்த்திங்கன்னா டெட்பூல் வச்சு செஞ்சுட்டு இருப்பார். என்னடா வாயவே மூட மாட்டானான்ற மாதிரி நம்மளை யோசிக்க வச்சுருப்பாரு. ஏன்னா அந்தளவுக்கு ஓவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டியான ஒரு காமெடியான கேரக்டராக வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து ரொம்ப காமிச்சிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி டெட்பூல்னாலே காமெடி தான் நமக்கு தெரியும். ஆனால் இந்த படத்தில் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் டெட்பூல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் ரே ரெனால்ட்ஸோட ஆக்டிங் அது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஆக்டிங், ஒரு நினச்சி பார்க்க முடியாத ஆக்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரே ரெனால்ட்ஸ் கொடுத்துருப்பாரு. சிம்பிளாக அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருப்பாருன்னு தான் சொல்லி ஆகணும் ரே ரெனால்ட்ஸ். ஏன்னா அந்தளவுக்கு அப்படியே ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா நடிச்சிருவார். இது வரைக்கும் அந்த டெட்பூல் படத்தில் அந்த ஒரு ப்ரெஷரோடு நடிச்சிருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் இந்த வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அற்புதமாக இருக்குது. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக நடிச்சு கொடுத்துருக்காரு நம்ம ரே ரெனால்ட்ஸ். எஸ், அண்ட் நம்ம உள்வீரன் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக நடிச்சு கொடுத்துருக்காங்க. ஆக்டிங் வைஸ் பார்த்தோன்னா எந்த ஒரு குறையுமே கிடையாது. அண்ட் அகைன் ரே ரெனால்ட்ஸ் டிசர்வ்ஸ் த மூவி. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஆக்டிங், ஒரு தாராளமான ஆக்டிங். நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அண்ட் ஒரு சில ஷாட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லாங் டைலாக் வரும், அதெல்லாம் அற்புதமாக பண்ணியிருப்பார். இந்த படத்தோட மிக 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 ப்ளஸ் பாயிண்ட் ரே ரெனால்ட்ஸோட ஆக்டிங் தான். அண்ட் உள்வரின் நம்ம எப்பவும் பார்க்குற மாதிரி அந்த அக்ரெசிவான உள்வரின் அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோம்பேறியான ஒரு உள்வரின், ஒரு டிப்ரெஷனில் இருக்கிற உள்வரின் கூட சொல்லலாம். அண்டு ஒரு ஷார்ட்டான ஒரு உள்வரினாக காமிச்சிருப்பாங்க. அந்த அவரோட ஷூட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு ஷூட்டு. அண்ட் ஒரு சீனில் வந்து பார்த்திங்கன்னா டெட்பூல் வந்து பார்த்திங்கன்னா பில்டப் கொடுத்துருப்பாரு. ஒன்று இந்த சூட்டில் பார்க்குறது தாண்டா இந்த உலகமே காத்துட்ருக்குன்னா அந்த சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். ஐயோ, ஸ்பாய்லர் கொடுத்துட்டேனே. ஓகே, கம்மிங் பேக் டு ஸ்பாய்லர் ஃபார் ரிவ்யூ. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெட்பூலோட உலகம் வந்து பார்த்திங்கன்னா அழிய போகுது. அதை காப்பாற்றுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆள் தேவை, அதுதான் உள்வரின். இந்த மாதிரி ஒரு உள்வீரனை தேடி வரும்போது தான் இந்த மாதிரி ஒரு சோம்பேறியான உள்வரின் வந்து பார்த்திங்கன்னா டெட்பூல் கண்டுபிடிக்கிறாரு. இவரை வச்ச ஒரு உலகத்தை காப்பாற்றுறாரா இல்லையான்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பாங்க. ஆனால் நடுவில் போக போக கொஞ்சம் குழப்பமாகவே தான் போயிட்டுருக்கும். ஆக்சுவலி ஒரு நியூட்ரல் ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்தாங்கன்னா கொஞ்சம் புரிகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த லோக்கி சீசன் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வந்தால் தான் புரியும். மேபி அதை கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு மல்டிவர்ஸ் படம் எடுத்தால் இந்த மாதிரி வர நியூட்ரல் ஆடியன்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கதை புரியாது. அதுக்காக தனியாக கொஞ்சம் சீக்வன்ஸ் வச்சு ஸ்டோரியை சொல்லியிருந்தால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இதெல்லாம் பண்ண வேண்டிய விஷயம்தான். ஒரு மல்டிவர்ஸ் மூவின்னாலே இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கிறத செய்யணும். ஏன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி கொடுக்கணும். ஏன்னா நியூட்ரல் ஆடியன்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அது புரியாது. அண்ட் இந்த படத்தில் அதை பண்ணியிருந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு புரிஞ்சிருக்காது. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதோட கதை புரியும். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட படம் எல்லாமே பார்த்துருக்கேன். எக்ஸ்மென்னாக இருக்கட்டும், டெட்பூலாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே பார்த்துருக்கேன். அதனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா புரியும். இதே ஒரு தெரியாத ஒரு புது ஆடியன்ஸ் வந்து பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது புரிஞ்சிருக்காது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம், இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு தமிழ் டப்பில் பார்த்துறாங்க. தமிழ் டப்பில் ரொம்ப மோசமாக இருக்குது. இங்கிலீஷில் கூட ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் தமிழில் பார்க்கவே செஞ்சுறாங்க. அதுவும் சின்ன பசங்களுக்கு கூட்டு போனீங்கன்னா பார்க்கவே செஞ்சுறாங்க. ஏன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது படம் தமிழ் டப்பிங்கில். இங்கிலீஷ் கூட ஏதோ பரவாயில்லன்னு விட்டுலாம், ஆனால் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது படம். அதனால் தமிழில் மட்டும் தயவு செஞ்சு பார்த்துறாங்க. நான் திரும்பி சொல்கிறேன், தமிழில் மட்டும் பார்த்துறாங்க. அண்ட் நீங்கள் இந்த படத்தை பார்க்க போகிறீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா டெட்பூல் வந்து பார்த்திங்கன்னா உங்களை ஒரு வைபில் கொண்டு வந்துடுவார். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு வரும், அதுக்கு ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைட்டு நடக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். அந்த ஃபைட்டை பார்த்தீங்கனாலே நீங்கள் இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பார்க்கணுன்னு முடிவெடுத்துருவீங்கன்னா. ஏன்னா அந்தளவுக்கு கோரியோகிராஃபியாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், அவரோட ஆக்டிங்காக இருக்கட்டும் சும்மா பட்டே கழிப்பிருப்பார். இந்த மாதிரி ஒரு சோம்பேறியான ஒரு உள்வரின் வந்து பார்த்திங்கன்னா கிடைச்ச உடனே அவரை வச்சு இவர் என்னென்னலாம் பண்ணுவாருன்றது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டெலிவரி பண்ணியிருப்பாங்க. செம்ம காமெடியாக, ஃபன்னாக, அந்த ஆக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். 2 பேருக்கு ஃபைட் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். அண்ட் ஒரு சின்ன ஸ்பாய்லர் ரிவ்யூ என்னென்னா, இவங்க 2 பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காருக்குள்ளே, ஒரு சின்ன காருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சண்டை இருக்கும். அந்த சண்டை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், கோரியோகிராஃபியாக இருக்கட்டும் செம்மையாக வந்து பண்ணியிருப்பாங்க. அது ஒரு 10 நிமிஷத்துக்கு நடக்கும். அப்படியே உங்களை அந்த என்ன சொல்கிறது, அந்த படத்துக்குள்ளேயே மூழ்கி வச்சுருவாங்க. ஆனால் அந்தளவுக்கு ஒரு சினிமாட்டோகிராஃபி செம்மையாக இருக்கும். அந்த ஃபைட் சீன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தேட்டருக்கு போனீங்கன்னா அந்த சீனை மட்டும் மிஸ் பண்ணிடுங்க. ஏன்னா செம்மையான சீன் வந்து பார்த்திங்கன்னா அது
ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீன் இந்த மூவின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சீனும் அந்த கார் ஃபைட்டிங் சீன் தான் நான் நிச்சயமாக சொல்லுவேன். நம்ம ஹியூ ஜாக்மேன் ஒரு பர்ஃபெக்டான ஆக்டிங், அவரோட கேரக்டருக்காக இருக்கட்டும், அவரோட அந்த ஸ்டைலுக்காக இருக்கட்டும், ஒரு சூப்பரான ஆக்டிங். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய உள்வரினுக்கும் இந்த உள்வரினுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காட்டில் நினச்சிருக்காரு. அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லாவே கனெக்ட் ஆகிருக்கு. அண்ட் டெட்பூலுக்கே சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவர் தக் லைஃப் கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் செம காமெடியாக இருக்கும், உண்மையாகவே நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் டைலாக் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. அவர் ஆக்சுவலி அமைதியாக தான் இருப்பாங்க. ஆனால் டெட்பூல் ஏதாவது பேசும்போது இவர் திருப்பி பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா செம்ம காமெடியாக இருக்கும். அண்ட் இவர் வந்து பார்த்திங்கன்னா டெட்பூல் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆக்டிங் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாரு. யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க இவரும் இந்த மாதிரிலாம் நடிப்பாருன்னு. ஏன்னா அந்தளவுக்கு உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு ஆக்டிங். அண்ட் இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த எப்படி ஒரு டம்மியான கேரக்டர்லேருந்து சூப்பர் ஹீரோ ஒரு நல்ல ஒரு கேரக்டராக மாறுறாருன்றது தான் இவரோட ஒரு ஃபேஸ் பண்ண ஒரு ஸ்டோரியாக இருக்கும் நிச்சயமாக. அதை வந்து பார்த்திங்கன்னா இவர் சூப்பராகவே நல்லா நடித்து கொடுத்துருக்காரு. அண்ட் அந்த டெட்பூலோட 4th வால் பிரேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். ஒரு சில இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா மார்வலே வச்சு செஞ்சுருப்பார் ஆண்டவர். ஏன்னா சரியான ஒரு காமெடிங்க மார்வல் வச்சு பேசும்போதெல்லாம். சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டிஸ்னியெல்லாம் கூட வச்சு செஞ்சுருக்காரு. ஆனால் நான் திருப்பி சொல்கிறேன், இந்த படத்தோட ஒரு மிக 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 ஒரு முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா அது டெட்பூல் ரே ரெனால்ட்ஸோட ஆக்டிங் தான். மீண்டும் ஒரு ஸ்பாய்லர் அலர்ட் என்னென்னா, இந்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கேமியோ ரோல் இருக்குது. அது என்னென்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அது பார்த்திங்கன்னா நிச்சயமாகவே உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகும். ஆனால் அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் தான் வந்திருப்பார். ஆனால் 2 நிமிஷத்துக்கு வந்தாலும் நல்லா காமிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு மொக்கையான ஒரு கேரக்டரை காமிச்சு அவர் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக சாவடிச்சிருப்பாங்க. எனக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். படம் பார்த்தவங்களுக்கு அது யாரும் தெரியும், பார்க்காதவங்க டக்குன்னு போய் பாருங்கள். படம் நல்லது, ஆனால் அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாகவே வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ பெரிய கேரக்டரை கூப்பிட்டு வந்து ஒரு 2 நிமிஷத்தில் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தாங்க காமிச்சிருப்பாங்க. அப்படி ஒரு தூசியாகவே மதிக்காத மாதிரி தூசியாக்கி பறக்க விட்டுருப்பாங்க. இவங்க 2 பேருமே தாண்டி கெசாண்ட்ரா நோவா, அதாவது எம்மா நக்காரின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசித்திரமான ஒரு ஆக்டிங் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஒரு வில்லன் மாதிரி காமிச்சிருப்பாங்க. நல்ல ஒரு ஆக்டிங், ஒரு செம்மையான ஒரு ரோல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நம்ம உள்வரின் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருப்பாங்க, இவர் வந்து பார்த்திங்கன்னா காமிக் அக்யூரேட்டாக இல்லை, ரொம்ப ஹைட்டாக இருக்கார் அப்படின்னு. அண்ட் அதை வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தி பண்ணுற மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக ஒரு குட்டியாக காமிச்சிருப்பாங்க. அது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா காமெடியாக இருக்கும். அதையுமே அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெட்பூல் வந்து பார்த்திங்கன்னா வச்சு கலாச்சிருப்பாரு நம்ம உள்வரினை. அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நான் திரும்பி சொல்கிறேன், தமிழ் டப்பிங்கில் மட்டும் பார்த்துறாங்க, இங்கிலீஷில் பாருங்கள். ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய கேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்திருப்பாங்க. ஆனால் அவங்க யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்தளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு ஸ்டோரி வந்து இப்போ ஸ்டோரியில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்க மாட்டாங்க. அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த நியூட்ரல் ஆடியன்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா யாரா அவன் புதுசாக வந்து என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கான்ற மாதிரி தான் தோணும். அண்ட் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டோரி கொடுத்து அவங்க யாருன்றது மட்டும் கொஞ்சம் சொல்லியிருந்தா நல்லாயிருக்கும். அண்ட் நம்ம டெட்பூலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஒருத்தர் வச்சு பார்த்திங்கன்னா செம்மையாக செஞ்சுருப்பார். அது வந்து பார்த்திங்கன்னா செம்ம காமெடியாக இருக்கும். அண்ட் நம்ம டெட்பூலுக்கு உள்வானிக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு கனெக்ஷனை சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் மூவி ஆஃப் டெட்பூல் அண்ட் உள்வரின் தான் நான் சொல்லுவேன். அண்ட் இந்த படத்தோட ஒரு மிக மிக ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்னா நான் சொன்ன மாதிரி அந்த கேரக்டர் டெப்த் வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே அந்தளவுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. அண்ட் நம்ம டெட்பூலுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்டான ஒரு 10 நிமிஷத்தில் அவரோட ஃப்ளாஷ்பேக்கை முடிக்கிற மாதிரியும் நம்ம உள்வரினுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் ஓகே. ஆனால் புதுசாக வர கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களோட ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தா ஒரு நியூட்ரல்ஸ் ஆடியன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா புரிஞ்சிருக்கும். அதில் மட்டும் லைட்டாக மிஸ் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் ஓவரால் மூவி வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்து தான். ஏன்னா செம்மையான ஒரு மூவி. சினிமாட்டோகிராஃபி, ஸ்க்ரீன் பிளேலேருந்து எல்லாத்துலேயுமே விஎஃப்எக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல இது விஎஃப்எக்ஸான்னு தோண வைக்கும். ஆனால் அந்த இடத்துல வந்து நம்ம டெட்பூல் வந்து ஒரு காமெடியை போட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ் பண்ணியிருப்பாங்க. என்னதான் நம்ம டெட்பூல் ஜாலியாக இருந்தாலும் அவருக்கும் ஒரு சேடான ஒரு இது இருக்கும்ல, அதையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே காமிச்சிருப்பாங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரே ரெனால்ட்ஸ் நல்லாவே அடிச்சிருப்பாரு. ஆனால் அந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோக்கை போட்டு ஃபன் பண்ணி வச்சுருப்பாரு நம்ம டெட்பூல். நீங்கள் அந்த ஒரு ஹைப்போட டெட்பூல் உள்வரின்ற அந்த மாதிரி ஒரு ஹைப்போட போனீங்கன்னா படம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சாட்டிஸ்ஃபை ஆகும். பட் ஸ்டோரியில் மட்டும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா மக்கர் பண்ணியிருப்பாங்க. பட் ஓவரால் ஒரு பெஸ்ட் மூவின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் டோன் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகலன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த படத்தோட கலர் டோன் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக தான் இருக்குது. நான் திருப்பி சொல்கிறேன், இந்த படத்தோட மிக மிக ப்ளஸ் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா டெட்பூல் தான். அவர் பேசும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கதையை மூவ் ஆகுற மாதிரி நமக்கு தெரியாது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு காமெடி, ஹியூமர் அந்த மாதிரி எல்லாத்தையுமே கலந்து பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்காக நடிச்சு கொடுத்துருப்பாரு ரே ரெனால்ட்ஸ். ஒரு சீன்லலாம் முக்கியமான டைலாக் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அந்த டைலாக் பேசுகிறவங்க கூட நிப்பாட்டிட்டு தனியாக வந்து அந்த கேமரா கூட 4th வாலை பிரேக் பண்ணி பேசிட்டு வந்து பார்த்திங்கன்னா போயிருப்பாரு. அதெல்லாம் செம்ம காமெடியாக இருக்கும்.
அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த கேரக்டர் டெப்த்தும் ஸ்டோரியும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் பஸ்டர் மூவிங்காக இருந்திருக்கும். இப்போயுமே பிளாக் பஸ்டர் மூவி தான் இருந்தாலும் அந்த ஒரு 100% 95% பூர்த்தி பண்ணியிருக்கு. அந்த 5% அந்த ஸ்டோரி அண்ட் கேரக்டர் டெப்த்தில் வந்து பார்த்திங்கன்னா விட்டுருக்காங்க. பட் ஓவரால் ஒரு பெஸ்ட் மூவி ஒர்த்து தான் நான் அடித்து சொல்வேன். ஒரு பெஸ்ட் மூவி ஐ ஹவ் நெவர் சீன் ஃபார் டெட்பூல் அண்ட் உல்வரின். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போனீங்கன்னா ஒரு பெஸ்ட் மூவின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டான மூவி. மறக்காமல் மிஸ் பண்ணாமல் தியேட்டரில் போய் பாருங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை பார்க்கும் வரை நன்றி, டாட்டா, பாய் பாய்.